இல்ல எந்த படமா இருந்தாலும் சரி, எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி, யார் கூட நடிச்சாங்களே என்னுடைய வேலையை நான் கேட்டா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்ட்ட கற்றுக்கிட்டேன். அவர் யாராக இருந்தாலும் எந்த ஹீரோவா இருந்தாலும் அவர் பாட்டுக்கு அப்படியே டாப் வாங்கில போயிட்டே இருப்பாரு. கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க, இந்த கேள்வியை சுந்தர்ஜியே கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு அதை கேட்குறீங்க. இந்த கேள்வி என்னோட டவுட் அவன் என்னதான் டவுட் கேக்குறா கொஞ்சம் கேட்றோமே சார். ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சிட்டு இருக்க மாதிரி. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல்ஸ்டோனா அமையுமா சார்? கேங்கர்ஸ் படம் மைல்ஸ்டோனா அமையுமா சார்? மைல்கல் மைல்கல் மயில்கல்லா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பத்தி சொல்லுங்க சார். அவர் ரொம்ப சிறந்த மனிதர். அவர் சொல்றதை அழகா செஞ்சுட்டு போயிடுவாரு. யாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அவருக்கு எல்லாத்தையும் நல்லா பேசுவாரு, அன்பா பழகுவாரு. முன்னெச்சரிக்கை அவர் வார்த்தை சொல்லிடுவார். ஏதா இருந்தாலும் இங்கிலீஷ்ல கேட்டுறாருங்க, ஒருத்த கலைக்கணும். முதல் கேள்வி யாரு கேட்குறீங்க? கேளுங்க கேளுங்க. கொடுங்க கேளுங்க. ஹலோ சார், என் பேர் சந்தியா. நான் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்களும் சுந்தர் சி சாரும் வின்னர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? கேங்கர்ஸ் படம் மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? மைல்கல் மைல்கல் மயில்கல்லா? இது மயில்கல் இல்லைம்மா, இது மிகப்பெரிய வைரக்கல். இந்த படம் வந்து இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா தலையில இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் தான் அந்த படம். படமே ஒரு கிரீடம். ஆனா அதுக்கு மேல பல லட்சக்கணக்கான வைரக்கல்லை பதிச்ச மாதிரி இந்த படத்துல அவ்வளவு முத்து முத்தான விஷயம்லாம் இந்த படத்துல இருக்கு. ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை, சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு. அதை அனுகுணமாக ரசித்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்தவனே கேட்டேன், இங்கிலீஷ் எதுவும் பேசுகிறாருங்க, ஊத்த கலைக்குன்னு சொன்னேன்னா கேட்டேன்னா, ஆனால் உங்களுக்கு புழுவில் வந்துருச்சுங்கிறீங்க. ரைட், பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த வார்த்தையை இந்த கதையை அண்ணன் என்கிட்ட சொல்லும் போது, அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சுந்தரன் கேட்டேன். அதானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு 2-3 டைட்டில் பேசும்போது நான் எதாச்சும் டீம் ஒர்க்கை பார்த்தோமா இல்லை கேங்கர்ஸ்ன்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன். கேங்கர்ஸா? ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்டாருங்க சுந்தர்ஜி. என்ன தெரியல அப்படின்னு. கேங்ஸ்டர்னு ஒரிஜினல் பேர் கேங்ஸ்டர். நீங்கள் என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க? என்னன்னா ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன. அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு பிச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டார். ஏன்னா இந்த டைலாக் இந்த டைட்டில் சூப்பராக இருக்குன்னு எல்லாருமா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு, அண்ணே நீங்கள் சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ்ன்னு இந்த படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னார். இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாச்சு, சந்தோஷத்தை உண்டாச்சு. அதனால இந்த படத்தில் அவர் வித்தியாசமான பேர் அந்த படத்துலையும் சொல்லிருங்கன்னு சொல்லி என்னை சொல்ல வச்சுட்டாரு. பார்த்துப்பீங்க நீங்கள். ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே, நீ என்ன கேங்ஸ்டர் தானே, நீ என்ன கேங்கர், அது ஏற்கனவே இருக்குல்ல, இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தப்பா எப்பவுமே எல்லா படத்துலையும் பேசுறது இங்கிலீஷை, இது நான் தப்பா சொன்ன வார்த்தையே டைட்டில் வச்சிருக்காரு. ஆனால் அந்த படம் ரொம்ப ரைட்டாக இருக்கு. படம் பாருங்க நீங்க. தேங்க்யூ சார். இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பு அண்ணன் சுந்தர்ஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படிதான் போவீங்களா? ஒரு ஆர்டர்ல இருக்கீங்க. எம்எஸ்சி படிக்கிறேன் நானு. மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. என்னோட क्वेश्चन கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். நீங்க நகர மூவில சுந்தர்சி சார் இங்க வா அங்க வா ஏரியாக்கு வா முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொன்னீங்க. கடைசியா அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க? கடைசியா அவர் எதுக்கு தான் அங்க வர சொன்னீங்க அப்படின்னு சும்மா பில்டப் தான். எந்த படத்துல சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. நகரத்துல. ஆமா, இப்போ ஊர்களில் தானே செய்வோம் நம்ம, என் மேலே கை வச்சு இல்லை. இப்போ எல்லா படத்துலையுமே வந்து அண்ணன் கூட பண்ண பூரா வந்து ஒரே பேட்டன் தான். அதில்
இப்போ ஷர்ட்டு போடுறது எல்லாருமே ஷர்ட்டு போட தான் செய்யலாம், எல்லாருமே உடம்புல துணியை மாற்றத்தான் செய்யலாம். அதில் கலராக மாத்திரம்ல ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். அது மாதிரி நகைச்சுவையிலே யாருக்குமே தெரியாமல் அந்த அந்த கேரக்டர் மாற்றிட்டு வருவோம். ஏய் ஒரு படத்தில் இளநீர் தூக்கி அடிப்பார் வின்னரில், அடிச்சு சொன்ன வேணாம் வேணாம் என்னடா வேணாம் அப்படின்னு போய் கொடுத்துவாரு, திருப்பி வேணாம் வலிக்குது அப்படின்னு அதே பேட்டன் தான் இதுலையும் முன்ன வாடா வா தொட்டுக்கல நீ சரியான ஆம்பளை வந்து அங்கே வாடா. நான் ஏதாச்சும் போவேன், அவர் பாவம் வீடு பார்க்க வருவார், அங்கே வந்தால் இங்கேயும் வந்து நிற்பார், கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவார். இது பூரா நம்ம ஊர் ஆளுகள் நம்ம பூரா செய்கிற ஆளுகள் தான். அவ்வளோ பேர் யார் பார்த்தாலும் நீங்கள் ஒரிஜினல் ரவுடியெல்லாம் உலகத்தில் யாரும் கிடையாதுங்க. கடைசியில் இப்படித்தான் சொல்லிட்டு நேரம் பார்த்தா கடைசியில் எண்டு இருக்கு எதுவும் இல்லையா, என்னை விட்டுருப்பான்னு கதறி அழுகிறதானே. இது ஊரில் நடக்கிறதா அது. அதை நான் சும்மா யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகாக ரசித்தார் அண்ணன். ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நகைச்சுவை காட்சி அழகாக அதுக்கு ஸ்டார்ட் வச்சு அழகாக அந்த சீனிய மக்கள் மத்தியில் கொண்டு அழகாக ஈஸியாக சேர்த்தாரு. அந்த பெருமை என்னை விட இவருக்கு தான், சுந்தரம் தான் அதிகம். ஹாய் சார், என்னோட நேம் மோனிஷ், MBA படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருக்கு. நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க, இந்த கேள்வியை சுந்தர்ஜியே கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு, அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் வச்சு அதை கேட்குறீங்க. இந்த கேள்வி என்னோட டவுட் அவன் என்னதான் டவுட் கேட்கறாரு கொஞ்சம் கேட்டுருவாங்க சார். ஏமா நீ ஒரு ஆத்துல குளிச்சிட்டு இருக்க மாதிரி என்னோட டவுட் என்னன்னா, அவரு சொல்ல முடியாது, பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும், ஏலே நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினாவே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி இந்த நேரத்துல அதை விட்டுருங்கப்பா, நாடு நகரம் தெரியலாம இருக்கு. ஆனா என்னென்னவோ கேட்கலாம், எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனை போய் நல்ல வருவ மேம், சூப்பரா சும்மா ஜாலியா பேசுற டைலாக், அது ஒண்ணுமே இல்ல. அந்த கடையில நடந்து தேவைப்படுது. யாருப்பா அது கண்ணாடி போட்டது? ஓகே, அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுது. இருந்தாலும் அண்ணன் நீங்க சொல்லுங்க, அது எப்படி சார் தெரிஞ்சது? இல்ல இல்ல, அது என்னன்னா அது சின்ன கதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் டெய்லி வந்து என்கிட்ட விஷயம் சொன்னார், சுந்தர் யார்ட்டையும் சொல்லாத, காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது, அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி வந்து நான் போய் சாப்பிட தான் சாப்பிட்டு போவோம், நானும் மிஸ்டர் சிம்சன் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்னு சொன்னார். இது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. நைட்டு பேசுறது, நைட்டு போய் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் அவர் ஃபோன் பண்ணி என்ன மிஸ்டர் சிம்சன் சிம்சன் கலாட்டா பண்ணாங்க. அதுதான் இங்கே வந்துச்சு. சந்தேகம் தெரிஞ்சா இல்ல பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வணக்கம்ண்ணா, என் பேரு ஹேமச்சந்திரன். நான் 2 பேர் இருக்கேன். அண்ணங்க 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 இந்த கேள்வி அண்ணங்க. என் பேரு ஹேமச்சந்திரன், IT டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு தான் ஓகே. என்னோட கொஸ்டின் என்னன்னா, சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல, அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு, இந்த சீன்ல வந்து வடிவேலு என்னை தூக்கி சாப்பிடுவாரு, அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு. அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் தான். அதை பத்தி ஒண்ணுமே இல்லை, எந்த படமா இருந்தாலும் சரி, எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி, யார் கூட நடிச்சாங்களே என்னுடைய வேலை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்ட்ட கற்றுக்கிட்டேன். அவர் யாராக இருந்தாலும் எந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர் பாட்டுக்கு அப்படியே டாப் வாங்கியில் போயிட்டே இருப்பார், டாப் கியரை போட்டு. அதே மாதிரி நாயேஷ் அதான் பண்ணுவார். யார் இருந்தாலும் சரி என்னுடைய வேலை கேட்டால் செய்யும்போது அங்கே என்னன்னா அது கண்ணுக்கு ஓவர்டாக்காக தெரியும், இல்லை டேமேஜ் பண்ணுறான்னு தெரியும், என்னமோ தெரியும். அதை பற்றி என்னை பற்றி யாரும் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, வாச்சாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் மாதிரி செய்கிறவே செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்தில். அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும். அதில் சில நேரத்தில் என்ன செய்யறது, இந்த மாப்பு வச்சுட்டாங்க ஆப்பு இதெல்லாம் எல்லாமே அந்த கிரெடிட் பூராமே டைரக்டர் சார் தான். அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படமும் டைரக்டர் தான். என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்னா
அவங்க குழம்ப அப்படி லேசாக அவங்க குழம்பு வச்சு கையில் கொடுத்துருவாங்க. என் சார்பில் கொஞ்சோண்டு குழம்பு தாளிப்பேன், கடுகு போட்டு ஒரு தாளித்து கமகமன்னு கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. கல்லுப்பு மட்டும் ஆனால் தப்பா சொன்னா கரெக்டாக சொன்னாங்க. சொல்றீங்க போல. 100% உண்மை. ஏன்னா எந்த ஷாட்டும் வந்து ஒவ்வொரு ஷாட்லையும் போராடுவார். இந்த ஷாட்ல என்ன காமெடி பண்ணலாம், இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஏற்றலான்ட்டு. இப்போ நீங்கள் இதில் குறிப்பாக பார்த்துருப்பீங்களா, இந்த இடத்துல கொஞ்ச நேரம் லேசாக டவுட்லேயே இருந்தாங்க. என்ன கேள்வி? மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு, இல்லை கையை பார்த்தா எங்கே இருக்கு, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு, இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க? அப்போ டயட்டில் போய் நான் போய் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி அப்படின்ட்டு நாங்கள் அசோசியேட் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டேலாக்கை போட்டுருவோம் அப்படின்னா ஒன்று ஓகேட்டாங்க. அந்த டேலாக் என்ன, கழுத்து கீழே யோகா போட்டுறாங்க அதானே. இப்படி அங்கங்கே என்ன செய்யுதுன்னா என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா, இந்த படத்துல இவரே டைரக்டர், இவரே ஹீரோ, அதனால எனக்கு பிரச்சனையே இல்லாம போச்சு. என்ன வேணாலும் கலாய்க்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீனிவாசன், நான் பிசி டிபார்ட்மெண்ட் 3rd இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி வடிவேல் சார் தான். சார் எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட் சார். நீங்கள் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டேரக்டரோட சாய்ஸா? நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டேரக்டரோட சாய்ஸா? இல்லை, நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன். நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ள வந்தேன். நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து அடிக்கிற கூத்து, அந்த கலாட்டாவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு. அதனால அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். ஆனால் சீரியஸாக நான் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால், வெளியே போனால் நகைச்சுவை, வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும். அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கேள்வி நேரத்தில் பாட்டு பாடினேன், அதுவும் எனக்கு சினிமாவில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து இதை பாட வச்சாரு. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான்ட்ட பாடினேன். தேவரமல்ல வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு, அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன். மாமன்னன் ஒரு படம் வந்துச்சு, அதுலேயும் சீரியஸு. இப்போ அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட்டு. ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது. அதனால ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்து தான். ரொம்ப நன்றி சார். நன்றி ப்ரோ. தேங்க்யூ. அந்த பாப்பா வெயிட்டிங் ரொம்ப நேரமா. ஹாய் சார், டிக்கெட் எடுத்தாங்க. என்னோட கேள்வி உங்களுக்கு தான் சார். நம்ம ஒரு ரேபிட் ரவுண்ட் ஃபயர் விளையாடலாம் சார். அதாவது ஃபயர் ரவுண்ட் சார். ரேபிட் ரவுண்ட் ஃபயர் சார். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா உங்களுக்கு தோன்ற ஆன்சரை நீங்கள் டக்குன்னு சொல்லலாம் சார். அதாவது நீங்கள் நடித்த மூவில இருந்து நான் ஒரு சில ஹீரோஸோட நேம்லாம் சொல்கிறேன் சார். ஹீரோட நேம் நான் சொல்கிறேன் சார். அவங்கள பற்றி நீங்கள் ஒன் லைனில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? அவங்கள பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் பற்றி சொல்லுங்கள் சார். நான் பேசிக்கலாக புரிஞ்சார் ரசிகர். அவர் படத்தை ரொம்ப பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் நான். அவ்வளோதாம்மா. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பற்றி சொல்லுங்கள் சார். அவர் ரொம்ப சிறந்த மனிதர். அவர் சொல்கிறது அழகாக செஞ்சுட்டு போயிடுவார், யாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அவருக்கு எல்லாத்தையும் நல்லா பேசுவார், அன்பாக பழகுவார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பிரபுதேவா மாஸ்டர் பற்றி சொல்லுங்கள் சார். அவங்க வந்து வகுத்துல பிறவிலே கர்ப்பப்பையிலே நடனம் ஆனவர். அவர் என்ன அப்படி அருமையான ஒரு பிறவி. அவர் நல்ல ஒரு தெய்வ ஆன்மீகவாதி, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள். ஆமாம், பெரும்பாலும் அவர் தரையில் ஆடி நான் பார்த்தது இல்லைம்மா, டாப்பில் ஆடி தான் பார்த்துருக்கேன் அவரை. அப்படி ஒரு பிறவி கலைஞர் அவர். அவரை பற்றி சொல்கிறதா தான் நிறையா இருக்குது. இதுக்கு மேலே இப்போதைக்கு போகும் சார். லாஸ்ட் கொஸ்டின், துபாய் குறுக்கு சந்தை பார்த்திபன் சார் பற்றி சொல்லுங்கள் சார். அவர் அவர் கூட அடுத்த காம்பினேஷன் சீக்கிரம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவர் கூட சேர்ந்து நடிக்கிற மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அவருக்கு அருமையான வந்து அதான் நம்மளுக்கு இருக்குன்னே வந்தவர் என்கிட்ட திரையுலகத்தில். அருமையான அற்புதமான கலைஞன். அவர் கூட நடிக்க போகிறது நினைக்க போய் பெருமையாக இருக்கு எனக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யா, the last question வந்து லாஸ்ட் क्वेश्चन மேடம் வந்து மேடம் வந்திருக்காங்க. ஆமா, எல்லா சார்பாகவும் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். சுந்தர் சி சாருக்கு இந்த क्वेश्चन. சார், நெக்ஸ்ட் வீக் நம்ம கேங்கர்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. எங்களுக்காக இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்களும் வடிவேல் சாரும் சேர்ந்து நினச்சிங்கன்னா அந்த படம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக, எங்களுக்காக அடுத்த வாரம் தான் படம் வரப்போகுது, எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக 2 சீன்ஸ் நீங்கள் ரிவீல் பண்ண முடியுமா? பாட்டு இல்லாமல் நாங்கள் சொல்கிறத விட அந்த சீன் பார்த்துட்டா பெட்டராக இருக்கும். பாருங்க,
இங்கே ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் எல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம இருக்கிற ஆசிரியர் பெரியவர்கள் எல்லாருக்கும், ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீன் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.